ஃபர்ஸ்ட் டைம் சிஏ உள்ள வரவங்களுக்கு இதை பற்றி தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது டெஸ்ட் சீரிஸ். இது வந்து ஒரு அமௌண்ட்டை பே பண்ணி நம்ம டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். இது வந்து சப்ஜெக்ட் வைஸாகவும் இருக்குது, சாப்டர் வைஸ் இல்லை சிலபஸ் வைஸ் எல்லா வகையான நிறைய ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ நமக்கு எது தேவையோ அதை நம்ம ஆப்ட் பண்ணி நம்ம டெஸ்ட் எழுதலாம். இதில் ஷெட்யூல் அண்ட் அன்ஷெட்யூல்னு 2 இருக்குது. ஷெட்யூல்னா ஒரு குறிப்பிட்ட டேட்டில் அவங்க வந்து சாப்டர்ஸ் அலாட் பண்ணிடுவாங்க, அந்த சாப்டர்ஸ் நம்ம எழுதணும். அன்ஷெட்யூல்னா நம்ம டைம் கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். அவங்க வித்தின் 2 or 3 டேஸ்க்குள்ளே பேப்பரை எவாலுவேட் பண்ணி நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ரிப்பீட்டர்ஸாக இருக்கீங்கன்னா மேபி உங்களுக்கு ஷெட்யூல் ஒர்க் அவுட் ஆகலாம். பட் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமராக இருக்கீங்க, எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அன்ஷெட்யூல் ப்ரிஃபர் பண்ணுறது இட்ஸ் பெட்டர். ஏன்னா அவங்க 1 டேயில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 5 சாப்டர்ஸ் தராங்கன்னா அதில் பிக் சாப்டர்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா உங்களால் கவர் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஒரு 3 சாப்டர்ஸ் 4 சாப்டர்ஸ் தான் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அவுட் ஆஃப் 5. சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது லெஃப்ட் ஓவர் சாப்டர்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களால் போர்ஷன்ஸை கவர் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைமராக இருந்தீங்கன்னா பெட்டர் இட்ஸ் கோ ஃபார் அன்ஷெட்யூல். நீங்கள் வந்து ரிப்பீட்டர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஷெட்யூலும் ட்ரை பண்ணலாம். ஸோ இட்ஸ் பெட்டர், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன் தான். ஸோ அவ்வளோதான் டெஸ்ட் சீரிஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கேனர்ஸ். இது ஒன்றுமே இல்லை, இது வந்து ஒரு கொஷின் பேங்க்குன்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு பாஸ்ட் இயர் ஒரு 6 or 7 இல்லைனா 10 இயர்ஸ் கிட்ட வந்து இருக்க ஒரு கொஷின் பேப்பரை தான் வந்து நம்ம ஸ்கேனர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ மார்க்கெட்லேயே வந்து நிறைய ஸ்கேனர்ஸ் வந்து இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து அதையும் செக் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து எம்டிபிஸ் ஆர்டிபிஸ். இது வந்து ஐசிஏ கண்டக்ட் பண்ணுற ஒரு டெஸ்ட்டு தான். இது வந்து நம்மளோட ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்காக தான். இதை நீங்கள் வந்து டவுன்லோடும் பண்ணிக்கலாம் அவங்களோட வெப்சைட்லேருந்து, இல்லைனா டேரெக்டாக கிளாஸஸும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான் நான் சொல்வேன். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்கேனர்னு எடுத்துக்கோங்களேன், அது மோஸ்ட்டாக என்ன கண்டெயின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்ட் கொஷின் பேப்பர் தான். அதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்களே வந்து ஒரு ஃபோன் ஒரு லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணி நீங்களாகவே வீட்டில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இதே அந்த டெஸ்ட் சீரிஸ் எடுத்துக்கோங்க, நம்ம மோஸ்ட்டாக எதுக்கு நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம், நம்மளோட ரைட்டிங் ப்ராக்டிஸ். ஸோ அது ஐசிஏவே வந்து கண்டக்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் அதுலேயே எடுத்துக்கலாம். விச் இஸ் பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்வேன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி பர்சன். ஏன்னா நம்ம இந்த ரைட்டிங் டெஸ்ட்டு எடுக்கிறதே நம்மளோட ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்காக மட்டும்தான். ஏன்னா வித்தின் ஒரு 2 hours or 3 hours நீங்கள் எப்படி அந்த பேப்பரை கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஒரு ஃபாஸ்ட்டு வேணும். அதுக்கான ஒரு ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்காக மட்டும்தான் நம்ம டெஸ்ட் சீரிஸ் எழுதுகிறோம். ஸோ இஃப் யூ ஆர் ஓகே வித் இட் யூ கேன் இன்வெஸ்ட். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம ஃப்ரீயாகவே வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம் அந்த அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் நம்மளோட ரைட்டிங்கோட ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் டெஸ்ட் சீரிஸை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் ஓகேனா நீங்கள் வந்து மணி இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் அந்த டெஸ்ட் சீரிஸோ ஸ்கேனர்ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே இருக்க ரிசோர்ஸஸ் மூலமாக நம்ம வந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம்.